ரோகிணியோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ரோகிணியோட ஆட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நஞ்ச ஆட்டம் கிடையாதுங்க, எக்கச்சக்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நிச்சயமாக ரோகிணியை பற்றின உண்மைகள் வெளியே வரணும். ரோகிணி தன்னை பற்றின உண்மைகள் எதுவும் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே கவனமாக இருக்கிறாங்க. அதுபோக இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அல்லது வர போகுது அப்படின்னா உடனே அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா முத்து மீனா இவங்க ரெண்டு பேத்துல யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்க. இல்லை அப்படியா குடும்பத்துக்கே சேர்த்து ஏதாவது ஒரு மொத்தமாக ஒரு ஆப் வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்க ஒரு ஆட்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரை எழுதணும் அப்படின்னா இவங்க யார் எதற்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா உண்மையும் தெரிய வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேலும் மேலும் இவங்க அதிக பிரச்சனைகள் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால இவங்களை பற்றின விஷயங்கள் சீக்கிரமே தெரிய வரணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. சரி, இப்போ பிரச்சனைகள் எதை நோக்கி போய்கிட்டு இருந்தது அப்படின்னா இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை எடுத்தால் அதை கண்டிப்பாக முடிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா பாதியிலே விட்டுட்டு அடுத்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அழகாக போய்கிட்டு இருந்தது சத்யாவோட பிரச்சனை, சத்யாவோட பற்றின விஷயங்கள் வந்து வெளியே வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக போய்கிட்டு இருந்தது. நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் சத்யாவை பற்றின விஷயங்கள் வெளியே வந்துருமா, ரோகிணி எப்படி அந்த வீடியோ எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சத்யாவுக்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சத்யாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனை காலேஜுக்கு அனுப்புனா இவன் சிட்டி கூட சேர்ந்து ஊர் சுற்றி காலேஜுக்கு ஒழுங்காக போகாமல் அங்கே அட்டெண்டன்ஸே இல்லாமல் கடைசியில் அட்டெண்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணியிருக்கான், உடனே அழுதுட்டு அவங்க அக்கா கிட்ட வந்து மீனா கிட்ட வந்து அக்கா அவ்வளோதான்க்கா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுக்கா அப்படின்னு சொல்லி அழுத உடனே முத்து பார்த்துக்கிட்டு என்னடா எக்ஸாம் தானே எழுதணும், சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏதோ இவர் பெரிய கலெக்டர் மாதிரி. இவர் சொன்னாதான் அந்த பிரின்ஸிபல் கேட்பாரா? கண்டிப்பாக கேட்க மாட்டார், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ முத்து போய் சொன்னால் கேட்டுருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ முத்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சத்யாவுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டாரு, கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீ எழுதுவடா, நீ அதை பற்றி எந்த கவலையும் படாத, நான் எழுத உன்னை வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மீனாவும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. மாமா சொல்லிட்டாருல, நீ கவலையே படாதரா, மாமா தாண்டா அடுத்த பிரின்ஸிபல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. சத்யாவுக்கு சந்தோஷம், ரைட் அக்கா மாமா சேர்ந்து இந்த பிரச்சனையை பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு வந்து அவனை முதல்ல விட்டுருந்துருக்கணும். அவனுக்கு இந்த விஷயம் பண்ணியிருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா அவன் வந்து எவ்வளோ தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி எவ்வளோ பிரச்சனையில் மாட்டி ஏற்கனவே முத்துவை ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குற இடத்துலலாம் அவமானதான் படுத்திருக்கான். ஒரு இடத்துல கூட முத்துவை நல்ல விதமாக ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாட வேணாம். ஓரளவுக்கு மனுஷன் அப்படின்ற ஒரு விதத்தில் மதிச்சா கூட போதும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா இவன் செஞ்சது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்காக இவ்வளோ விஷயங்கள் இறங்கி செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையே கிடையாது. முத்து அவர் வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும் மீனாவுக்காக சத்யாவுக்காக, ஏன்னா சத்யா மேலே அவருக்கு பாசம் இருக்குது, பாசம்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஸோ அந்த பாசத்துக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் போய் பிரின்ஸிபல்கிட்ட பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அங்கே வந்து பார்த்தா பிரின்ஸிபல் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை, இல்லைனா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, பார்க்க கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பியூன்ட்ட சொல்லி அனுப்புனாரு, பியூன்ட்ட இருந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும். ஏன்னா இப்படியே இருந்தால் எப்படி, அடுத்த பிரச்சனையை பார்க்கணும் இல்லையா? ஸோ இவர்கிட்ட பேசி எப்படியாவது சத்யாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த ஒரு பிளானை போடுறாரு. அதாவது இவங்க பொண்ணோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னா அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து பெரிய குடிகாரனாக இருப்பான் போல இருக்குது. அவன் என்ன பண்ணியிருக்கான், நாளுக்கு நாள் அந்த பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்தி சித்திரவாதி பண்ணியிருக்கான். இதெல்லாம் பார்த்து அவர் வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டார். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் கூட தான் இவர் வீட்டில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை இவருக்கு வந்து பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. அந்த பிரச்சனையை சரி பண்ணணும், இப்போ சத்யாவுக்கு வந்து உதவி செய்யணும். இதை ரெண்டை பார்த்தீங்கன்னா அவர் மைண்டில் வச்சுட்டு அவர் என்ன பிளான் போடுறாரு அப்படின்னா முதல்ல போய் அவரை பார்த்து நம்ம ஒரு ட்ராமா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆக்டிங் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதாவது முத்து நல்லா குடிச்சிட்டு மீனாவை போட்டு அடிக்கிற மாதிரி, அதனால சத்யா வந்து காலேஜுக்கு போக முடியல, காலேஜுக்கு வர முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கதையை எழுதுனாங்க. ஆனால் அங்கே இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து இதை பார்த்து மனசு இறங்கி போய் சத்யாவை சேர்த்துக்கிடுவார் அப்படின்னு நினச்சி பண்ண விஷயம் அது வேறு மாதிரி போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸை ஃபோன் போட்டார். அவர் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வாங்கம்மா, ஒருத்தன் குடிச்சிட்டு தன்னோட மனைவியை போட்டு ரோட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கான், வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸும் வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி, நம்ம மீனாவுக்கு பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மீனா வந்து எதிர்பார்க்கல இவங்க வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நினச்சி பண்ண விஷயம் ஒன்று, ஆனால் நடந்த விஷயம் ஒன்று, அவ்வளோதாங்க.
காலி அப்படின்னு சொல்லலாம். சத்யாவால் ஒரு பிரச்சனையில் நம்ம முத்து மறுபடியும் சிக்கியிருக்காரு. ஆனால் அவர் குடிக்கவே இல்லை, குடிக்காம தான் அவர் நடித்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இவர் ஏசி லெவலில் போய் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொன்னதுனால உடனே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து எப்படி சமாளிக்கிறது, எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு தெரியல. அவரும் அடித்து உள்ள ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ஷாக்கு. மீனா போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கய்யா, நான் வந்து இதற்காக நான் பண்ணலை. என்ன நடந்தது அப்படின்னா, சத்யா வந்து என்னோட தம்பி தான், அவனை வந்து காலேஜில் சேர்த்துக்கிடணும், அவனை எக்ஸாம் எழுத நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நானும் என்னோட கணவரும் சேர்ந்து இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னம்மா சொல்கிற, ஏமா இப்படி பண்ணுறீங்க, நான் வந்து எந்த ஒரு தப்பான ஆக்ஷனும் எடுக்கலை. ஏன்னா இவன் வந்து காலேஜுக்கு வரல, வந்திருந்தான் அப்படின்னா நான் எதுக்குமா அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறேன், வராதது அவன் தப்பு, நீங்கள் கண்டித்து அவனை அனுப்பிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல. ஐயா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கயா, இவன் வந்து எங்களோட குடும்பத்தை சேர்ந்த பையன்தான், ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம், இவனை வச்சு தான் எங்கள் அம்மா என்னோட தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அப்படி இருக்கவன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாயா, இடையில கொஞ்ச நாள் மோசமான பழக்கத்தினால மாறி போயிட்டாயா, இப்போ திருந்தி நல்ல பாதைக்கு வந்திருக்காயா, அவனுக்கு நம்ம தான் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும், இல்லை அப்படின்னா திருப்பி அவன் அதே பாதைக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குதையா, தயவு செஞ்சு நீங்கள் ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கயா அப்படின்ற மாதிரி சொல்ல. அவரும் சரிமா நான் யோசிக்கிறேன், யோசிச்சு என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. ஸோ அவரும் யோசிச்சு பார்க்குறாரு. ஓகே இது நல்ல விஷயமா தான் படுது. ஏன்னா இவங்க பண்ணணும், மீனா வந்து அவங்க தம்பிக்காக பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் முத்து எதற்காக அவனுக்காக பண்ணணும், சத்யா வந்து பாவம் அப்படின்னு பட்டு, ஏன்னா 2 பேருக்கும் இடையில அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பாவப்பட்டு சத்யாவுக்காக முத்து பண்ண விஷயத்தை பார்த்து அவர் மனசு இறங்கிட்டாரு. சரிம்மா நான் எனக்கு புரியுது, நான் இந்த போலீஸ்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா முத்துவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே போய் முத்துவை குமாங்குடுத்து குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முத்து போலீஸ்கிட்ட அடி வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது. அவர் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட அடி வாங்குறத ஒரு தனி ஹாபியாக வச்சுருக்காரு. அப்படின்றப்ப அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இங்கே சத்யாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த முறை சத்யா அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னா உண்மையிலே சத்யா வந்து பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. இல்லை நான் வாய்ப்பை பயன்படுத்திக்க மாட்டேன், எனக்கு சிட்டியோட லைஃப் தான் எனக்கு வேணும், நான் வந்து பணக்காரனாக இருக்கணும், எனக்கு வந்து பணம் முக்கியம் அப்படின்னு சொல்லி போனான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பே கிடையாது. சரி இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்த நம்ம அந்த பிரின்சிபல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மனசு இறங்கிட்டார். என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா இடையில இவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா, அடிக்கடி பட்டுச்சா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, ஆமாம் சார் இடையில கொஞ்ச நாள் கை உடஞ்சிருந்தது. ஓகேம்மா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இவனுக்கு எந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களோ அந்த ஆஸ்பத்திரியில் போய் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை வச்சு நான் அவனுக்கு வந்து எக்ஸாம் எழுத இவனை அலோவ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சிபல் சொல்லிட்டாரு. ஒரு வழியா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் பிரச்சனைக்கான முக்கியமான காரணமா பார்க்கப்பட்டது. என்னடா இது, இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா பிரச்சனை முடியறதுக்கான வழி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம இருந்தது. ஸோ இப்போ பிரச்சனை முடியறதுக்கான ஒரு வழி அப்படியா திறக்கப்பட்டிருக்குது. அந்த வழியை வச்சு எப்படியாவது சத்யாவை எக்ஸாம் எழுதுறதுக்கு இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சத்யா வந்து முத்துவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா முத்து இந்த விஷயத்தை எடுத்து பண்ண போய் தான் இப்போ அந்த பிரின்சிபல் வந்து மனசு இறங்கி இவனுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு. ஸோ சத்யா வந்து மாமா கிட்ட போய் தயங்கி போகிறான். மாமா இதுக்கு முன்னாடி நான் நிறைய இடத்துல உங்களுக்கு காயப்படுத்திருக்கேன், நான் நிறைய இடத்துல உங்களை மதிக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீங்கள் தான் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சத்யா சொல்லலாம். இருக்கட்டும் விட்றா பார்த்துக்கலான்டா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ நல்லபடியாக படித்து எக்ஸாம் எழுதி குடும்பத்தை நீ பார்த்துக்கிட்டா போதும், எனக்கு அந்த மாதிரி வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சத்யா எக்ஸாம் போகிறதுக்கு ரெடி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். சரி சத்யாவுக்கு எக்ஸாம் நடக்கும்போது என்ன நடக்க போகுது, ஏன்னா எதற்காக சத்யாவோட எக்ஸாமை திடீர்னு வந்து இந்த இடத்துல ஒரு கான்செப்டாக வைக்கிறாங்க அப்படின்னா சத்யா இதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்றத விட எழுத விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பிரச்சனை வேறு மாதிரி போய்கிட்டு இருந்தது, ஆனால் இதுக்கப்புறம் பிரச்சனை வேறு மாதிரி போக போகுது. ஏன் அப்படின்னா ரோகிணி பண்ணுற விஷயங்கள் தான். ரோகிணி வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முத்துவோட மொபைலை எப்படியாவது எடுத்து அந்த வீடியோ வந்து சிட்டிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் பல கோணங்களில் வந்து முயற்சி பண்ணிட்டாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. என்னடா அது, நம்ம என்ன பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நொந்து போயிட்டு இருந்தவங்களுக்கு தான் ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சது முத்துவோட மொபைல் எடுக்கிறதுக்கு. அவங்களுக்கு தான் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே போதுமே, டக்குன்னு அந்த விஷயத்தை பண்ணிடுவாங்களே. ஸோ உடனே முத்துவோட மொபைலை எடுக்கிறதுக்கு என்ன முயற்சியெல்லாம் பண்ண முடியுமோ அந்த முயற்சியெல்லாம் பண்ணி அந்த ஃபோனை நம்ம ரோஹிணி எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபோனில் இருந்த வீடியோவை சிட்டிக்கு அனுப்புகிறாங்க. சிட்டியும் அந்த வீடியோ பார்க்குறான். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்க்குறான், நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட தான் இருந்தான், ஆனால் இப்போ நமக்கு அவனே துரோகமாக மாறிட்டான், ஸோ இதுக்கப்புறம் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சிட்டி அவனோட மைண்ட் வாய்ஸில் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன தான் ஓட்டினாலும் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, எதுவுமே மாற போகிறது கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அதில்
அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது சிட்டி வந்து அந்த வாய்ப்பை எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஸோ யோசிச்சு பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து சத்யா நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. சத்யா மட்டும் கிடையாது, முத்துவும் நிம்மதியாக இருக்கக்கூடாது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தன்னை எதிர்க்கிறாங்க, தன்னை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. முத்துவை பற்றி கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் சத்யா என்னோட நண்பன், நான் இவ்வளோ நாள் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நான் எல்லா விஷயத்தையும் அவனுக்கு பண்ணேன். ஆனால் அவன் எனக்கே துரோகம் பண்ணிட்டால, இப்போ நான் வைக்கிறேன் பாரு அவனுக்கு பெரிய ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ 1 நிமிஷத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே போகுது. ஸோ எல்லாருக்குமே அதிர்ச்சி, என்னடா காலேஜ் படிக்கிற பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் பெரிய திருடனா இருப்பானே அப்படின்ற மாதிரி சொல்ல இதே வீடியோ பிரின்சிபாலுக்கும் போக போகுது. ஸோ இங்கே தாங்க பிரச்சனை. அப்போது சிட்டி வந்து அவனோட நினச்ச விஷயத்தை அவன் சாதிச்சிட்டான். ஆனால் அங்கே ரோகிணிக்கு அவன் உதவி பண்ணுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படின்றத விட தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வேலையாயிருச்சா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விட்ட போகிற ஆள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ரோகிணிக்கும் அவன் விபூதி அடிச்சிடுவான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சிட்டி வந்து அடுத்த பிளான் பண்ணி வீடியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டான். ஆனால் இப்போது நம்ம சத்யா என்ன நினச்சிக்கிட்டார் அப்படின்னா அந்த வீடியோ வந்து மாமா கிட்ட மட்டும்தானே இருந்தது. அப்போ அந்த வீடியோ யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி சத்யாவுக்கு வருது. அவங்க மாமா கிட்டே நேரடியாக போய் சண்டை போடுறான். ஏன் மாமா இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? ஆமாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் உங்களை மதிக்கலை, உங்களுக்கு வந்து நான் பெருசாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, நான் வந்து உங்களை வந்து ஒரு மனுஷனாக கூட பார்க்கலன்னு சொல்லலாமே, அந்தளவுக்கு நான் உங்களை பார்க்கல. ஆனால் நீங்கள் பதிலுக்கு என்ன பண்ணீங்க, நீங்கள் எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டீங்க, என்னை பற்றின எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரியும், அதோடு நீங்கள் நிறுத்தியிருக்கலாம். ஆனால் இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருந்தேன், நீங்கள் அப்போ கூட இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அதை வந்து பெருசாக எடுத்துருக்க மாட்டேன், நான் கடந்து போயிருப்பேன், அதுலேருந்து எப்படி வெளியே வரலான்னு யோசிச்சிருந்திருப்பேன். ஆனால் நான் இப்போ திருந்திட்டேன் பார்த்தீங்களா, நான் திருந்தினதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாமா. எனக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க, என்னால் அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் வாழவே முடியாது, என்னோட வாழ்க்கையே போச்சு, என்னோட அம்மா தங்கச்சி அக்கா எல்லோரோட நம்பிக்கையை நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறான். ஆனால் முத்துவுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னடா அது இப்படி சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு நிமிஷம் இருக்க. இப்போ சத்யா வந்து நேரடியாக போய் அவங்க அக்கா கிட்டேயும் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த வீடியோவில் இருக்கிறது நான் தான் அக்கா, நான் தான் அந்த விஷயத்தை பண்ணேன். எதற்காக பண்ணேன் அப்படின்னா விஜயா இருக்காங்களே அவங்க என்னை பார்த்து திருடு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அந்த விஷயத்தை என்னால் தாங்கிக்க முடியல, அதனால நான் செய்யாத ஒரு தப்புக்கு என்ன திருடுன்னு சொல்கிறீங்களே, நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட்டுக்காக செஞ்ச விஷயம்க்கா. ஆனால் அந்த ஒரு வீடியோ மட்டும்தான் இருந்தது, அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரிஜினல் யார்கிட்டையும் கிடையாது, மாமா கிட்ட மட்டும்தான் ஒரே ஒரு காப்பி இருந்தது, அவரை தவிர வேறு யார்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாமா தான்க்கா என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டார், நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி மாமா என்னை அழிச்சிட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல மீனாவுக்கு உடனே கோவம் தலைக்கு ஏறிடுது. என்னடா சொல்கிற, இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா அவருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியும்க்கா, என்னை பற்றின எல்லா விஷயங்களும் மாமாவுக்கு தெரியும், அதனால தான் மாமா வந்து என்னோட கையை உடைச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சத்யாவை போட்டு 4 அடி அடிக்கிறாங்க. மீனா ஏன்டா இப்படி பண்ணுற, அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து சொன்னார், நான் எதையுமே புரிஞ்சுக்கிடலையே, நீ இவ்வளோ பெரிய குற்றவாளியாக வருவேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கலையே, உன்னை ஒவ்வொரு முறையும் அவர் கண்டிக்கும் போது சில விஷயங்கள் சொல்லி கண்டிப்பார், ஆனால் நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், உனக்கு ஆதரவாக தான் நான் பேசுகிறேன், ஆனால் நீ இவ்வளோ பெரிய விஷயம் வந்து பண்ணிட்டு வந்து நிற்ப அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கலடா, ஏன்டா இப்படி பண்ணுற, அம்மாவும் பாவம் தங்கச்சி பாவம், என்னை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா அப்படின்ற மாதிரி அக்கா தம்பி 2 பேரும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மீனா நேராக போய் முத்துவை பார்க்குறாங்க. முத்துவை பார்த்து ஏங்க இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு என் தம்பி அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன மீனா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்ககிட்ட ஒரு வீடியோ இருந்தது சத்யா பற்றின விஷயங்கள், ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரிஞ்சும் நீங்கள் எதற்காக என்கிட்ட இருந்து மறைச்சிங்க, நீங்கள் வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் சத்யாவை கண்டிச்சிருந்திருப்பேன், அல்லது சத்யாவை நான் எப்படி திருத்தணுமோ அப்படி திருந்திருப்பேன், ஆனால் நீங்கள் அதற்கு பதில் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் பண்ணது பெரிய பெரிய தப்புங்க, நீங்கள் வந்து இப்படி விஷயத்தை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவும் சொல்கிறாரு, மீனா சத்தியமாக அந்த வீடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு எனக்கும் தெரியாது, ஒன்றை மாதிரியே தான் நானும் அதிர்ச்சியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சும்மா சொல்லாதீங்க, இந்த வீடியோ உங்கள் கையில் மட்டும்தானே இருந்தது, உங்கள் கையில் இருந்த ஒரு வீடியோ எப்படி வந்து யாரோ எடுத்து யாரோ ஒரு ஆள் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும், அதற்கான வாய்ப்பே கிடையாது இல்லையா, ஸோ நீங்கள் ஏன் இப்படி நடிக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. அதற்கு முத்துவும் சொல்கிறாரு, மீனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அந்த வீடியோவை எடுத்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது, ஏன்னா நான் அவனை ரிலீஸ் பண்ணணும், அவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், நான் இப்போ இல்லை எப்போவோ பண்ணியிருந்திருப்பேன், நான் பண்ணக்கூடாது அப்படிங்க போய் தான் நான் அவனை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே அவனை நான் மாட்டலை, அவனுக்காக நானே வந்து வக்காலத்து வாங்கினேன் இல்லையா, அவனுக்காக நானே போய் அவனோட பிரின்சிபல் கிட்ட பேசுனேன் இல்லையா, இதெல்லாம் நான் எனக்காகவா பேசுகிறேன், நான் அவனுக்காக தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி முத்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனாலும் அதை கேட்குற நிலைமையில் அவங்க இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் சத்யா சொன்ன விஷயங்கள் அவங்க மண்டையில் நல்லா ஏறிடுச்சு. ஸோ அதனால் சத்யா சொன்ன விஷயங்கள் தான் உண்மை, சத்யா தான் சரி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்யா சொன்ன விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு முத்து கூட சண்டை போடுறாங்க. முத்து வந்து சமாளித்து பார்க்குறாரு, அவளால் சமாளிக்க முடியலை, ஏன்னா
மீனா கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அவர்கிட்ட பதில் கிடையாது. நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்டால் அவரால் என்ன பண்ண முடியும்? இதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ சொல்ல முடியாது. அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா எல்லாம் கைமீறி போயிடுச்சு. ஸோ முத்து மேலே பழி விழுந்துருச்சு. ஒரு பிரச்சனை 2 பிரச்சனையாக மாறிடுச்சு. இப்போது ரோகிணிக்கு வந்து ரொம்பவே கொண்டாட்டம். அப்பாடா, நம்ம எல்லாரையும் மாட்டி விட்டுட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் பிரச்சனை வராது. இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதானே வேணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தில் யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது, எல்லாருமே சண்டை போட்டு நாசமாக போகணும், அவங்க மட்டும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. இப்படி ஒரு கேவலமான நோக்கம் என்றைக்குமே நிறைவேறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தாங்க நிதர்சனமான உண்மை. ஏதோ ஒரு நல்ல நோக்கமே நிறைவேற மாட்டேங்குது. இந்த மாதிரி கேவலமான நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும், அதுதான் உண்மை. நம்ம என்னதான் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அது நடக்காது. என்ன கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மட்டும் தான் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். அதே மாதிரி தான் ரோகிணிக்கும் நடக்குது. ஏன்னா இப்போதைக்கு அவங்க வேணால் தப்பிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், யாரை வேணால் போட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு சுற்றலாம். ஆனால் விதி அவங்கள கண்டிப்பாக சும்மா விடாது. ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு விஷயம் அவங்கள பற்றி வெளியே வரப்போகுது. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு சரியான ஆப்பு காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ முத்துக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி. என்னடா அது, நம்ம மொபைலில் இருந்த வீடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சு? இதை வந்து நம்ம அன்னைக்கே அழிச்சிருந்துருக்கலாம், அந்த செல்வம் பேச்சை கேட்டு நம்ம அழிக்காமல் வச்சுருந்தது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு கண்டுபிடிங்க, அதானே வேணும். உண்மையான குற்றவாளி யார், எப்படி தன்னோட மொபைலில் இருந்த வீடியோ வெளியே போச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் அங்கே ரோகிணிக்கு ஒரு ஆப்பு காத்திருக்குது. ஏன்னா ரோகிணி வந்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அநியாயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா உண்மையான குற்றவாளி யார், எப்படி முத்துவோட மொபைல்லேருந்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இது எல்லாத்து பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். இல்லை அப்படின்னா முடிவு வராது, மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் வளர்ந்துக்கிட்டே போகுமே தவிர முடிவு அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயுமே இருக்காது. அதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஸோ முத்து அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சி சத்யாவோட வாழ்க்கைக்கு ஒளியேற்றின மாதிரி ஏன்னா இது வந்து சீக்கிரமே கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இதை யார் பண்ணா, எதற்காக பண்ணா அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை போலீஸில் மூலியமாக போய் போலீஸில் இருந்து தான் திருப்பி என்ன பண்ண முடியும் அப்படின்னா காலேஜுக்கு போய் சத்யாவை வந்து மறுபடியும் எக்ஸாம் எழுத வைக்க முடியும். அப்படி தான் ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது. அந்த வழியில் இருந்து தான் இப்போ வந்து முன்னேறி போய் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம முத்து இருக்கிறாரு. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில நாட்களில் வியாபாரமே இல்லை அப்படின்றது புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவரோட புலம்பல் வந்து பெரிய புலம்பலாக இருக்குது. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், பாவம் வியாபாரம் ஓடலாம் அப்படின்னா அவரால் என்ன பண்ண முடியும்? ஸோ அவர் மனுஷன் நொந்து போயிருக்காரு, என்னடா பண்ணுறது, வியாபாரமே ஓட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு இப்போ தான் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்காரு. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரச்சனை. இன்றைக்கி ஒருத்தன் வந்தான் 25 கோடி ரூபா எனக்கு லாட்ரி விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அடப்பாவி, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டை போடுவான். ஏன்னா எனக்கு 25 கோடி விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 25 கோடி ரூபா எப்படா விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா தூக்கி வெளியே போட்டுருவாரு. இப்போ வந்து ஒரு 25 கோடி ரூபாயோட நிற்கிறான். மனோஜுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படா இவரை வந்து சமாளித்து இங்கே பொருள் வாங்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் மனோஜ் யோசிக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அவன் பொருள் வாங்குறதுக்காக வரல, மனோஜை வந்து சுரண்டி விடுறதுக்காக தான் வந்திருக்கான். மனோஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்மளும் லாட்ரி டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கோடீஸ்வரன் ஆயிடலாமோ, ஒரே மாதத்தில் நம்ம இப்போ தான் சொல்லிட்டு போனால் அதுக்குள்ளே வந்து 25 கோடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்மளும் லாட்ரி சீட்டு வாங்கலாமா, வாங்கி நம்மளும் அதில் வந்து ஜெயிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட மூளை, அந்த கேவலமான மூளை இருக்கு இல்லையா, அது வந்து 4 விதமாக எப்படி வேணால் யோசிக்கும். மனோஜோட மூளை மட்டும் விதவிதமாக யோசிக்கும். ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த முறையும் மனோஜோட மூளை விதவிதமாக யோசிச்சு வித்தியாசமாக யோசிச்சு லாட்ரி சீட்டில் காசை போட்டு நாசமாக போக போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கு வந்தான் இல்லையா ஒருத்தன், அவனுக்கு 25 கோடிலாம் விழுகல, அவன் மனோஜை வந்து எப்படியாவது சீண்டணும், ஏன்னா இவன் தான் எனக்கு சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வந்து எப்படியாவது இந்த விஷயத்தில் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி வந்து மனோஜையும் மாட்டி விட்டு இப்போ மனோஜ் இந்த விஷயம் வந்து ரோகிணிக்கு தெரிஞ்சால் கொண்டுருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு லாட்ரி சீட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. ஏன்னா எப்படியாவது விழுந்தோம் அப்படின்னா 25 கோடி ரூபா வந்துருக்கலாம். 2 லட்ச ரூபாய்க்கு லாட்ரி சீட் எடுத்தோன்னா எல்லா லாட்ரி சீட் நமக்கு தான் இருக்கும். அப்போ நமக்கு எப்படினாலும் ஒரு 25 கோடி ரூபா கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தாக சுற்றிக்கிட்டு இருக்காரு மனோஜ். இது உங்களுக்கு வந்து தேவையே இல்லாத வேலை. மனோஜ் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யுங்க. வேலை செஞ்சு எப்படி முன்னேறது அப்படின்றத மட்டும் பாருங்கள். அதை விட்டுட்டு இப்படி வருது, இந்த வகையில் பணம் அது வரும், அந்த வகையில் பணம் வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தா உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னமோ கடைசியில் ஏமாற்றம் தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாதுங்க. ஸோ மனோஜுக்கு ஒரு ஆப்பு காத்திருக்குது. தேவையில்லாத விஷயங்களில் மனோஜ் வந்து மூக்கொணர்ச்சி அசிங்கப்பட்டு தன்னைத்தானே என்ன பண்ண அவரே வந்து அசிங்கப்படுத்தி, ஏன்னா ஏற்கனவே வீட்டில் அவர் பேரில் ரொம்ப கெட்ட பேர், ரொம்ப அசிங்கம், அவரை பார்த்தாலே எல்லாரும் காரி துப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரோகிணி விஜயாவை தவிர மற்ற யாருக்குமே அவர் மேலே ஒரு பெருசாக ஒரு பாசமோ அன்போ எதுவுமே கிடையாது. இவன் ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்களே தவிர யார் இது மனோஜ் நல்ல பையன் அப்படின்ற மாதிரி யாருமே நினைக்கல. ஸோ அதனால் மனோஜ் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். அவர் பண்ணுறது தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிறணும். அவர் வந்து திருந்தினா மட்டும்தான் அவரோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக
முடியும், இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி, இது இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுருதி இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜயா சும்மா கிழிச்சு தொங்க விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நமக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா மீனா வந்து பாடாப்படுத்துகிறாங்க. இப்போ சுருதி வஞ்சதுக்கும் பார்த்தீங்கன்னா மீனா ஒன்னால தான் நான் வசம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு இவங்க தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறாங்க. மீனா வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேவராக இருந்துட முடியுமா? யாராவது ஒரு ஆள் இவங்களை எதிர்க்கணும் இல்லையா? அப்படி எதிர்க்கிறதுக்கு ஒரு சரியான ஆள் யார் அப்படின்னா சுருதி தான். ரோஹிணி கூட அவங்க மேலே நிறையா தப்பு இருக்குது, நிறையா அழுக்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனால அவங்க வந்து பணிஞ்சு அவங்கள வந்து அப்படியே பேசி மழுப்பி அப்படின்ற மாதிரி போவாங்க. ஆனால் சுருதி அப்படி போகணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு குணம் இருக்குது. அந்த குணத்துக்கு அவங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி தான் நடந்துக்குருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நம்மக்கிட்ட தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வோடு அவங்கக்கிட்ட நடக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சுருதி எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் மூஞ்சிக்கு நேராக பேசுகிறாங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல குணம். ஆனால் அது விஜயா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மீனாவை தான் ப்ளே பண்ணுறாங்க. ஒன்னால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒன்னால தான் அவன் வந்து என்ன அசிங்கப்படுத்தினா, நீ தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேம் ஆடுறாங்க. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அவங்க திருந்துவாங்க, இப்போ திருந்துவாங்க, திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்புகள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க திருந்த மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. திருந்தவே மாட்டேன் அப்படின்றவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இனி அவங்களோட வாழ்க்கையில் நடக்க போகிற பிரச்சனைகள் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. விஜயாவுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள். ஏன்னா மீனாவை இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கிடுவாங்களா? ஏன்னா மீனாவை புரிஞ்சுக்கிடணும். மீனா வந்து எதற்காக இப்படி பண்ணுறா, ஏன் பண்ணுறா அப்படின்ற விஷயத்தை அவங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். மீனா பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம, ஏன்னா மீனா வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. இவங்க என்ன தான் மதிக்காமல் அவங்கள வந்து மிதிச்சாலும் அவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட், அத்தை அப்படின்ற ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. இந்த விஷயம் ரோகிணி கிட்ட இருந்தும் வராது, சுருதி கிட்ட இருந்தும் வராது. ஒரு தடவை ரோகிணியை வஞ்சுட்டா போதும், அதுக்கப்புறம் ரோகிணி வந்து விஜயா வந்து ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இவங்களை கரெக்ட் பண்ணலாம், எதை வாங்கி கொடுத்து இவங்களை வந்து ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் மீனா அப்படி கிடையாது. அடுத்த செகண்டே மீனா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டா போதும் ஓடி போய் நிற்பாங்க. ஸோ இவ்வளோ தாங்க ரோகிணி அண்ட் மீனா, இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில உள்ள வித்தியாசம். இதை என்னைக்கு வந்து விஜயா புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து உண்மையான பாசம் எங்கே இருக்குது, யார்கிட்ட உண்மையான பாசம் இருக்குது, யார் உண்மையான பாசத்தை கொடுத்தா அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அது வரைக்கும் இவங்களுக்கு ஒரு விஷயம் கூட புரிய போகிறதே கிடையாது, தெரிய போகிறதும் கிடையாது. ஸோ பார்ப்போம் இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பல பிரச்சனைகள் நடுவில் விஜயா இருந்தாலும் இனி வர்ற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரண பிரச்சனைகள்லாம் வராது அவங்களுக்கு. இதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனைகள் தான் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லேருந்து விஜயா வந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க? ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற வேலைகள்லாம் அப்படி திருட்டுத்தனமான வேலைகள், கேவலமான வேலைகளாக தான் இருக்குது. இந்த வேலைகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா எல்லாமே நம்ம மீனா கையில் தான் இருக்குது. மீனா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர எபிசோட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.